முதல்ல நீங்கள் ஃபுல்லாக சொல்லிடுங்க, நான் சொல்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொன்னால் நீ சொன்னீங்கன்னா கலந்துருவேன், கலப்படம் வந்துடும். நம்ம சொல்கிறதே திருப்பி சொல்ல முடியுமா ஒரு மனிதனுக்கு? சில நேரத்தில் சொன்னால் சொல்ல முடியாது. துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவு மழை. சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சொல்லுவீங்க நீங்கள்? என்னமோ துப்ப சொன்னீங்க, நான் துப்பிட்டேன் பிரதர்ன்னு சொல்லுவீங்க. துப்ப சொன்ன மாதிரி கேட்டுச்சு, துப்பிட்டேன், அடுத்து என்ன செய்யுங்க, வேற என்ன செய்வது, இங்கே வந்து துப்புன்னு சொன்னோம். அப்போ நம்ம சொல்லியெல்லாம் சொல்வதில்லை, நீங்கள் ஆரம்பித்த உடனே விட்டுறணும். கர்த்தர் முதல் வார்த்தை சொல்லு சொல்லு உள்ள புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். சொன்ன உடனே நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா கட 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 கடகடன்னு வந்துடும். நல்லா தெரியும், நான் பேசி கொண்டிருக்கும் போதே என்னுடைய மற்ற நினைவுகள் எண்ணங்கள் எல்லாம் அப்படியே உள்ள அப்படியே அழுத்தப்பட்டு அது அப்படியே மறைஞ்சு போயிடும் கீழே. அவ்வளோ வேகத்தில் பேச முடியாது. சாதாரணமாக பேசினா ஒரு மனுஷன் அவ்வளோ வேகத்தில் எதை யோசிக்காமல் அவ்வளோ பேச முடியாது. அந்த ஆவியானவருக்கு நம்ம சப்மிஷன், அவன் நம்ம எவ்வளோ தூரம் அதை சப்மிட் பண்ணுறோம், ஒப்பு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அளவு பரிசுத்த ஆவியானவர் எடுத்து வேகமாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று கர்த்தருடைய வேதத்தில் தீர்க்கதரிசிகளின் நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. கர்த்தர் அப்படி கட 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 கடன்னு மாற்றி அது விட்டு கொடுத்துடணும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்பிரிட் இருக்கவனுங்க பேசாமல் அதை வந்து டம்மி ஆக்கிடணும். அதை இடையில வர விட்டீங்க உள்ள அது பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது எதையாவது வேறு சிந்தனைகளை சிந்தித்தால் கலப்படம் வந்துவிடும். இதுதான் பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அதான் வேதத்தில் சொல்லுதான் ஏவுதல். அப்படி உள்ள இருந்து அப்படி உள்ள கர்த்தருடைய வார்த்தை வரும். இதுல முதல் வார்த்தை தான் அப்படி வரும். அந்த வார்த்தை வந்து நீங்கள் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு உங்க பிரெயினை, உங்களுடைய மூளையை அல்லது உங்களுடைய ஆவியை அப்படி வந்து டிசேபிள் பண்ணிடணும். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் டிசேபிள் பண்ண முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாய் பெற முடியும். ஒரு மனிதன் தேவனால பயன்படுத்தப்படுவதற்கு முன்னால நீங்க ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு உங்களுக்கு, நீங்க செஞ்சு பாருங்க. பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் பொழுது உங்களால் எவ்வளவு நேரம் அந்த ஆவியிலே நினைத்து நிற்க முடிகிறதுன்னு பாருங்க. எவ்வளவு நேரம் நிற்க முடியுது? ஒரு அந்நிய பாஷை பேச சொல்றாங்க, நல்ல ஆவியில நிறையணும், அப்படி எவ்வளவு நேரம் நிற்க முடியுது பாருங்க. மேக்சிமம் 1.5 நிமிஷம் தான் நிற்பீங்க. நீங்க நல்லா பாருங்களேன், அவ்வளவுதான் நிற்பீங்க. கொஞ்ச நேரம் அப்படி கட கட கடன்னு வரும், அப்படி பார்ப்பீங்க, என்ன சத்தத்தை காணாம இந்த ஆள் நிறுத்திட்டானோ என்னைய. நாங்க என்ன செய்யணும், அந்த 1.5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாயத்திற துதி, வாய அகலத்திற, நாங்க அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே அந்த அந்த பழைய காலத்து இன்ஜின்ல கரியலி போடுவானுங்க, நாங்க கரியலி போட்டுக்கிட்டே இருக்கணும். துதி துதி, விடாத விடாத, குதி விடாத, ஆண்டவரை விடாத, விரட்டு, அப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த குதிரைக்கு பிடிச்சி அப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, அது மாதிரி. அது இல்லை, நீங்களா நிலைத்தால், ஒரு ஆவியில் நிலைத்தா உங்களுக்கு எவ்வளோ நேரம் நிற்க முடியுது பாருங்க, எவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் பண்ண முடியுது பாருங்க. அதான் உன்னுடைய ஸ்டாண்டர்டு. உங்களுக்கு எவ்வளவு தேவனுடைய ஆவியை உங்களுக்குள்ள ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் கர்த்தருடைய வல்லமையும் தேவனுடைய வரங்களும் உங்களுக்குள்ளே பயன்படுத்தப்பட முடியும், வெளிப்படுத்தப்பட முடியும். ஆவியில் நிலைக்கணும்னு சொன்னா ஒரு ஜெபத்தில் உட்கார்ந்தா உங்களால் எவ்வளவு நேரம் ஸ்டாண்டர்டாக நிற்க முடியுது பாருங்கள், எவ்வளவு நேரம் அந்த ஜெப நிலைமையில் இருக்க முடியுது பாருங்க. அதுக்கேற்றபடி தான் பலருக்கு வருகிற தரிசனங்கள் ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும். அப்படி ஒரு கொஞ்ச நேரம் அப்படி தெரியும், டக்குன்னு அப்படியே வந்து மறைஞ்சிரும். சின்ன சின்ன ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் அது ஏன் காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஸ்பிரிட்டு, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆவியை தலைக்குள் தக்க வைத்துக்கொள்ள அவ்வளோ நேரம் தான் முடியுது, அவ்வளோதான் பிடிக்க முடியுது. அதை அதுக்கு மேலே முடியலை, அதுக்கு ஹோல்டு பண்ண முடியலை. அதனால சின்னதாக ஷார்ட்டாக வந்துடுது. எனக்கு ஆரம்ப காலத்தில் துவக்கத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்த தரிசனம் 45 நிமிடம் நீடித்தது. 45 நிமிஷம். நீங்கள் கான்சன்ட்ரேஷன் விட்டு போச்சு, இந்த ஸ்பிரிட் விட்டு போச்சுன்னா உங்களால் முடியாது. இன்றைக்கு நான் சொன்ன பல தீர்க்க தரிசனங்கள் அண்ணன்ட்ட இருக்கு, நான் வந்து பப்ளிக்லாம் சொல்கிறது இல்லை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரியே இருக்குது, கதை மாதிரியே. அவ்வளோ நேரம் நிற்க முடியுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம். நம்ம ஆவியில் எவ்வளவு நேரம் நிற்க முடியும், ஆவியை உங்களால் எவ்வளவு நேரம் உங்களுடைய மனதில், உங்களுடைய இருதயத்தை அதில் வந்து பொருத்தி வைத்திருக்க முடியும். நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யாருமே உங்களை வந்து இப்போ வந்து உற்சாகப்படுத்தாம, ஊக்கப்படுத்தாம, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து உங்களால் நிற்க முடிஞ்சா எவ்வளோ நேரம் நிற்க முடியுதுன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்துருவோமே எவ்வளோ நேரம் நிற்க முடியுது. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். வாங்க, ஆண்டவரை விடாதீங்க, கையை உயர்த்துங்க, காலை தட்டுங்க, கையை தட்டுங்க, அப்படி தலை சுத்தும்,
விழாதீங்க, விழுந்துருங்க, விடாதீங்க, வாயை திற, அகல திற, நன்மையெல்லாம் நிரப்புவார், இப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். அக்னி வருது, அக்னி, அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லாம பரிசுத்த ஆவியிலே எவ்வளவு நேரம் நீடித்து நிற்க முடியுது பாருங்க. அதுதான் உங்களுடைய வெற்றி. ஒரு தீர்க்கதரிசியானவனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தா அது முடிகிற வரைக்கும் நிலைக்க தெரியணும். அவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம் ஆனாலும் அதுல நிலைக்க தெரியணும். ஜெபத்துல நிலைக்க தெரியணும். எவ்வளவு மணி நேரமானாலும் நிலைக்க தெரியணும். என் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஒரு சம்பவம் நடைபெற்றது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால, நான் என்னுடைய அறைக்கு ஜெபம் பண்ணுவதற்கு போயிருந்தேன். அப்ப என்னுடைய உறவினர் ஒருத்தர், அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். பக்கத்துல அவர்களுடைய வீடு ஒன்று இருக்கிறது. அந்த வீடு வந்து காலி செய்யப்பட்டு அடுத்து வாடகைக்கு வேற யாரும் வர்றதுக்காக காத்திருக்கிறாங்க. நான் அந்த வீட்டுக்கு போயிருந்த போது அங்க இருந்த என்னுடைய உறவுக்கார அம்மா இடத்துல சொல்லிட்டு, நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த வீடு சும்மா தானே இருக்கு, அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் என்னை நீங்க கூப்பிடக்கூடாது. தண்ணி வேணுமா, வெண்ணி வேணுமா, அதை சாப்பிட்றீங்களா, இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கூப்பிடக்கூடாது, நானே வருவேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு போயிட்டேன். நான் போனேன், ஜெபம் பண்ண உட்கார்ந்தேன். எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறமெல்லாம் இல்லை. அப்படி அந்த ஒரே ஒரு சமயத்தில் ஜெபம் பண்ண போனேன், உட்கார்ந்தேன், கொஞ்ச நேரம் துதிச்சேன், ஆவில நிரம்பினேன், அப்படியே முழங்கால் படிட்டு இப்படி தலையை இப்படி கீழே வச்சேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அடுத்து கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சு பார்த்தேன். அடுத்த நாள் காலையா இருந்தது. அது எனக்கு தெரியாது, எனக்கு அந்த நேரமே தெரியாது, எவ்வளோ நேரம் போச்சுன்னே தெரியாது. அவ்வளோதான், அந்த ஆவிக்குள்ளானேன். அடுத்து பார்க்குறேன், அடுத்த நாள் காலையில் இப்போ தான் எந்திரிச்சு பார்த்து இப்போ தான் முடிக்கிறோன்னு நினச்சிட்டு எல்லாம் தட்டிட்டு அப்படி பார்த்துட்டு கதவை திறந்து வெளியே வர்றேன். அந்த அம்மா, தம்பி இருக்கீங்களான்னு கேட்டேன். இது என் வாழ்க்கையில் நான் பார்த்தது. ஆனால் எனக்கு எவ்வளோ நேரம் தெரிந்ததுன்னா 2 செகண்ட் கூட இருக்காது. அப்போ தான் கண்ணை மூடின மாதிரியும் கண்ணை திறந்த மாதிரியும் இருந்தது ஆவியிலே. இன்னொரு ஒரு ஊழியத்தில் நான் ஒரு சம்பவம் பார்த்தேன். அப்போது நான் ஊழியத்துக்கே வராத ஒரு நேரம், அப்போ தான் புதுசு. ஒரு ஊழியக்காரர் இடத்துல நான் அங்கே அவங்க ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்போவே கர்த்தர் என்கிட்ட பேசுவார், தீர்க்க தரிசனம் இதெல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய ட்ரஸ்டிஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்கிட்ட எப்படியாவது ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அவங்க சொல்லுவாங்க, தம்பி நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணணும்னு. ஆனால் எங்கள் ஐயா விட மாட்டார். அவர் கூட தான் ஜெபம் பண்ணணும், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வச்சுருப்பார். அப்படி அப்போ ஒரு நாள் அந்த ஊழிய தலைவர் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அப்போ ஒரு 4-6 பேர் வந்தாங்க. 6 பேர் எல்லாமே ட்ரஸ்டிஸ், அந்த ஊழியத்தில் உள்ள ட்ரஸ்டிஸ், அதில் உள்ள முக்கியஸ்தர்கள். இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லாம் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணுவோம் தம்பி, உங்களோட சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ண வந்தாங்க. அதில் ஒரு கல்லூரி ப்ரொஃபஸர் ஒருத்தர், ஒரு வெட்டினரி டாக்டர், இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், இன்னும் கொஞ்சம் பேர், இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஜெபித்து கொண்டிருந்த போது கண் திறந்து ஒரு தரிசனத்தை கண்டோம். இந்த தரிசனம் என்பது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பார்க்காத மாதிரி தரிசனம் இல்லை. அங்கிருந்த 7 பேருமே பார்த்தோம். ஒரு பெரிய பனைமரம் மாதிரி ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்து பக்கத்தில் ஒரு நெருப்பு ஸ்தம்பம் மாதிரி நிற்கிது. எல்லாரும் கண் திறந்தா தெரியுது. எல்லாரும் ஆவியில் உற்சாகமானாங்க, பல தரிசனம் பார்த்தாங்க. அன்றைக்கி நாள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இரவு முடிந்து காலை நேரம் விடிய போகிற நேரத்தில் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நான் தான் சின்ன வயசு, அப்போ எனக்கு ஒரு 21 வயசு இருக்கும், 21 வயசு 22 வயசு இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க, தம்பி கடைசியில் எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டாங்க. நான் யாருக்கும் அப்போல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. இவங்கெல்லாம் என்னை விட வயசில் பெரியவங்க, சீனியர்ஸு. எனக்கு பயமாக இருந்தது, ஒருத்தர் தலையில் கை வச்சு எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு. அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியான நிறைந்திருக்கிறார், நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாங்க. நான் முதல்ல ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணேன், தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். தலையில் கை வச்சேன். ஒரு வெட்டினரி டாக்டர் கோயில்பட்டியில் இருந்தார். அவர் அப்படியே ஒரு 15 அடி தள்ளி திடீர் ஓன்னு கத்திட்டு போய் விழுந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நம்ம கை வச்சு, நீங்கள் இப்போவாது என்ன இப்படி பார்க்குறீங்க, நான் இதில் 4ல் ஒரு பகுதி தான் இருப்பேன். அப்போது நம்ம கை வச்சு இந்த ஆள் இவ்வளோ தூரம் போய் விழுகிறானே அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் வேற. சரி, அடுத்த ஆளுக்கு வச்சு பார்ப்போம். சின்ன வயசு தானே, எனக்குன்னு தெரியும். உடனே போய் கை வச்சா அவர் அப்படியே சுருண்டு விழுந்துட்டார். சுருண்டு விழுந்து உருள்றாரு, இங்கேருந்து போகிறாரு, கடன் கத்திட்டு விழுகிறார். எனக்கு உற்சாகம் ஆயிடுச்சு. போய் அடுத்த ஆளுக்கு கடைசியில் அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர், இப்போவும் இருக்கிறார், காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவருக்கு போய் கை வைத்து மேலே கை வைத்து ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கீழே விழுந்தார். அப்படியே மல்லாக்கு விழுந்தார். முடிஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் ஆகிட்டார். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசினா அப்புறம் ஆஃப் ஆகிட்டார்.
அப்புறம் மறுபடியும் எல்லாம் முடிந்து காலையில் ஆயிடுச்சு, ஒரு 5:30 மணி அப்படி நல்லா விடிய ஆரம்பிச்சு, கோயில்பட்டி டாக்டர் சட்டைக்கட்டெல்லாம் தட்டி விட்டு எழும்பிட்டு நான் ஊருக்கு போகிறேன், மாடு காத்திருக்குன்னு போகிறார் அவர். பஸ்ஸுக்கு போகணும், காலையில் மாட்டுக்கு பிரசவம் பார்க்கணும்னு போயிட்டார் அவர். அடுத்து இன்னொருத்தர் எந்திரிச்சார், கொஞ்ச நேரத்தில் அவர் எந்திரிச்சார், அவரும் போயிட்டார். இப்படி எல்லாரும் போயிட்டாங்க. இந்த ப்ரொஃபஸர் மாத்திரம் விழுந்தவர் எந்திரிக்கலை. மணி 6:30 7 மணி ஆச்சு, ஆள் எழுந்திருக்கல, அப்படியே கட்ட மாதிரி இருக்கிறார். எனக்கு சந்தேகம், மூச்சு வருதான்னு பார்த்து வருது, மூச்சு வருதா, நான் மரக்கட்ட மாதிரி இருக்கிறார். மெல்ல பக்கத்தில் போய் சார் அப்படின்னு எழுப்பினேன். அவர் சத்தமே இல்லை, அப்படியே பேசாமல் இருக்கார். மறுபடியும் சார்ன்னு சொன்னேன். அப்புறம் பக்கத்தில் அங்கே இருந்து, ஏன்னா எங்கள் தலைவர் வந்து அவர் வெளிநாட்டு போயிருக்கிறாரு, நான் தான் இன்சார்ஜ், அந்த அவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். சாவி கீவி எல்லாம் என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து, அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கிடையாது, தண்ணி சொம்பில் தான் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அவர் முகத்தில் அடித்து, லேசாக அப்படி அந்நிய பாஷை பேசினா லேசாக கேட்டுச்சு, டக்குன்னு ஆஃப் ஆகிட்டார். மட்டும் எந்திரிங்கன்னு சொல்லி எழுப்பலை. 7 7:30 அங்கே வேலை செய்கிற அந்த தோட்டக்காரரை அழைத்து, இந்த மாதிரி ப்ரொஃபஸர் வந்து விழுந்துட்டாரு, அப்படி ஒரு கைப்பிடி தூக்கி உள்ளே படுக்க வச்சுருவோம், ஏன்னா வெளியே கிரவுண்டில் கிடக்கார் அவர். அவரை தூக்கி உள்ளே கொண்டாந்து ஆஃபீஸ் ரூமில் இதெல்லாம் நடந்தது உண்மையிலேயே. அவரை வந்து அங்கே படுக்க வச்சு கொஞ்சம் சட்டையெல்லாம் தளர்த்தி விட்டு வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி அடித்து, சார் அப்படின்னு சொன்னேன். எங்கே சார், சத்தம் இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேரம் போய்கொண்டே இருக்கிறது, மத்தியானம் ஆகிறது, எழும்பவில்லை. எனக்கு ஒரு பக்கம் பயம், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இதை வந்து ஆளை கீழே விழுகும்போது சந்தோஷமா இருந்துச்சு, எழுப்புற கலை தெரியலையே, இப்போ இது எப்படி எழுப்புறது இந்த ஆளை அப்படின்னு. இந்த மாடெல்லாம் கீழே படிச்சுன்னா கொண்டாந்து மூக்கு போட்டி எடுத்து போட்டு விடுவானுங்க. அந்த மாதிரி இது என்ன செய்வது என்று தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் வந்தேன். அப்போ இந்த பக்கத்தில் அந்த எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற மற்றவங்க வந்து கேட்குறாங்க, தம்பி என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. ஏதோ நான் கொலை பண்ணி கழுத்து நிச்சு போட்ட மாதிரி. நான் ஒன்றும் செய்யலைங்க, கையைத்தான் நீட்டினேன், வைக்கக்கூட இல்லை, வச்சேன் ஆனால் சொல்லலை, வைக்கக்கூட நீட்டினேன், விழுந்துட்டார் அவர். ஏன்னா நாளைக்கு ரேகை கையை பிடிச்சி நம்ம வாட்டு கேஸை போட்டு உள்ள தள்ளி கொலை கேஸ் ஆச்சுன்னா. எழுந்திருக்கல, சாயந்தரம் ஆச்சு, அப்போ எந்திரிக்கல, மறுநாள் ஆச்சு எந்திரிக்கல. இந்த ப்ரொஃபஸருடைய மனைவி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட்டுக்காக உள்ள அங்கே தீசிஸ் இது பண்ணுறதுக்கு அங்கே தங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது, இந்த மாதிரி வந்து பிரதர் விழுந்துட்டாரு, அப்படி படுத்திருக்காரு, நான் வர வரைக்கும் அவனை விடாதீங்க வர்றேன்னு சொல்லி அந்த அம்மா நல்லா கனமாக இருப்பாங்க. அந்த வந்தோடனே, தம்பி என்னப்பா செஞ்ச அப்படிங்க. நான் ஒன்றும் செய்யலக்கா, ஜெபம் பண்ண கையை நீட்டினேன்னு விழுந்துட்டாரு, என்னன்னு தெரியல. எத்தனை நாளாக கிடக்காரு, 3 நாள் ஆச்சு, 5 நாள் 6 நாள். நான் எனக்கு பக்கத்தில் ராஜபாளையம் என்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கூடுகை, நான் வர்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ண வர்றேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க, நான் சொன்னேன், நான் இங்கே ராஜபாளையத்தில் வந்து ஒரு சின்ன ஊழியம் இருக்குது, நான் போகணும், நான் இன்னும் பெரிய கன்வென்ஷன் போகிற மாதிரி நான் போகணும், எல்லாரும் என்னை தேடுவாங்க, நான் போகிறேன். இவர் எந்திரிக்காமல் நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன பயம்னா, அதுக்குள்ளே அந்த வெளிநாட்டுக்கு போனவர் திரும்பி வந்துடுவார், அவருக்கு நான் பதில் சொல்லணும், என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. எல்லாம் முடிச்சு அப்புறம் தண்ணியெல்லாம் தொளிச்சு பார்க்குறோம், ஒன்றும் முடியல. கடைசியில் 6வது நாள் 7வது நாள் அவர் மேலே மறுபடியும் தண்ணி தெளிச்ச போது கொஞ்ச நேரம் கடன்னு அந்நிய பாஷை பேசினார். ஒரு தும்மல் ஒன்று போட்டார், பெரிய தும்மல் போட்ட சட்டோட அப்படியே கிடக்கிறார் மனுஷன், கோமால கிடக்கிற மாதிரி. திடீர்னு ஒரு தும்மல் போட்டார், எந்திரிச்சார். எந்திரிச்சிட்டோன்னு எங்கே இருக்கிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் சரியான இடத்துல இருக்க, நான் தான் எங்கே இருக்கிறேன்னு தெரியல, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துலலாம் அங்கே இருக்கீங்கன்னு சொன்னேன். உடனே அப்புறம் அவர் உடனே வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அப்படியே வந்து விழுந்த போது என் கண்கள் ஒரு தரிசனத்தை கண்டது. சிங்காசனம், வானத்தில் சிங்காசனம் இருக்கு, நிறைய தேவதூதர்கள் நிற்கிறாங்க, வெளிச்சமான ஒரு இடம். நான் அங்கே போகிறேன், அப்படியே என்னை வா என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு நல்ல பாடல் சத்தம் கேட்குது. அந்த சிங்காசனத்தில் மிக அழகான தங்க கிரீடம் வைத்து ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடம் பார்த்தா அவ்வளோ இருக்கு. நான் சொன்னேன், அப்படியே டான்ஸ் ஆடுறேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் உள்ளே போனேன். உள்ளே போனோடனே முகங்குப்புற விழுந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நடனம் ஆடினேன். அப்படி பார்த்தேன், அவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது கீழே இருந்து. அப்போ உன்னை அழைக்கிறார்கள் போ அப்படின்னு சொன்னார். அவர் வந்து கண்ணை முழிச்சு பார்த்தா, நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறார். எப்போ? இவர் அப்போ தான் போனாராம், இப்படி ஒரு சுற்றுனாராம், அவரை பார்த்தாராம், திரும்பி வந்தாராம். நாங்கள் இங்கே 7 நாள் பட்டினி கிடந்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே உள்ள. இது நடந்தது. அப்ப தேவன் ஒரு மனிதனை எப்படி நடத்துகிறார் என்று பாருங்க. இதுதான். அப்ப இந்த ஆவியில எவ்வளவு நேரம் உங்களால நீடிக்க முடிகிறது? நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க.
அந்த நீடிக்கிற நேரம், அந்த ஆவியை உங்களுடைய கட்டுப்பாட்டில் அல்லது அந்த ஆவியினுடைய அந்த அனுபவத்துக்குள்ள உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுதுன்னு பாருங்க. அதற்கு ஏற்றபடி தான் கர்த்தர் பேசுகிற, சொல்லுகிற, காட்டுகிற காரியங்களை உங்களால் கிரகித்து பெற்றுக்கொள்ள முடியும்.